நான் வந்து உங்களோட வீடியோஸ் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையாக உங்களுடைய சின்ன சின்ன இங்கிலீஷ் வேர்ட்ஸே பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இது நீங்கள் பண்ணுங்கள், இந்த நாளைக்கு பண்ணுங்கள், இது ஒரு இவ்வளோ நேரம் பண்ணாலே போகிறோம், எல்லோரும் நல்லா இருப்பீங்க அப்படின்ட்டு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு தாட்ஸ் உங்ககிட்ட இருக்கு இல்லைங்களா? இது எல்லோரும் எடுத்துக்கிறாங்களா? இருக்குது. நமக்கு வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து ஒரு 5 வருஷம் முன்னாலேயே வந்து பார்த்தோன்னா அந்த மணி மந்த்ரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாதம் கொடுக்கக்கூடியது. ஆமாம், மேனிஃபெஸ்டேஷன் மணி மந்த்ரா அப்படின்றது மந்த்லி நம்ம யூடியூப்ல கொடுத்துருக்கிறது இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதில் வந்து பார்த்தோன்னா அதுக்கு ரொம்ப அடிக்டடாகவே இருக்காங்க சர்டன் பீப்புள். ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 10,000 பேராவது அது அடிக்ஷனாக இருப்பாங்க. நம்ம வந்து ஃபஸ்ட்டு வீக்கில் நான் அந்த ஒரு மந்திரம் போடலை அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அவ்வளோ வாட்ஸ்அப் வரும், அவ்வளோ டெலிகிராம் மெசேஜஸ் வரும், ஃபோனே கூப்பிட்டு கேட்குற அளவுக்கு ஒரு காலத்தில் இருந்தாங்க. இப்போ கொஞ்சம் நான் கோயில்கள் விவகாரங்களையும் அதிகமாக ஈடுபட்டிருக்கேன் அப்படின்றது தெரிஞ்சதுனால அவங்க வந்து அவ்வளோ இது பண்ணுறதில்ல. ஒரு 2 நாள் 3 நாளுக்குள்ளே கண்டிப்பாக வந்துடும் அப்படின்ற மாதிரி விஷயமா இருக்காங்க. இப்போ எல்லாருக்குமே அதற்குண்டான பலன்களுமே கிடைத்துட்டு இருக்கிறது அப்படின்றதுனால அது பாட்டுக்கு அது க்ளீனாக போயிட்டுருக்கு. எல்லாமே நம்ம வந்து இந்த அஃபர்மேஷன்ஸ் ஆகட்டும், நம்மளுடைய ஓன் மந்த்ராஸ் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் கொடுக்குறதாம எல்லாமே இறை சார்ந்த விஷயம் தான். அப்போது தெய்வம் சார்ந்த விஷயங்கள், ஸ்பிரிச்சுவல் சார்ந்த விஷயம் அப்படின்னு நம்ம வந்து பார்க்கும்பொழுது அகம் பிரம்மாஸ்மி என்று சொல்லக்கூடிய விஷயம் தான் வச்சுக்கோங்களேன். நமக்குள்ளே இருக்கக்கூடிய கடவுளை நாம் வந்து தேட வைக்கிறேன். அந்த விஷயம் தான் நான் இவங்களை எல்லாருக்கும் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நான் இவங்ககிட்ட செய்யக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா பெருசாக வேறு எதுவும் இல்லை, அவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய இறைத்தன்மையை நம்ம வந்து வெளிக்கொண்டு வருவது. அது இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு ஆங்கிலத்தில் சொல்வதன் மூலமாகவோ அல்லது இந்த பண விஷயத்தினால எப்படி வெளிக்கொண்டு வர முடியும்னா, அந்த இறைத்தன்மை அப்படிங்கிறது வந்து என்னென்னா அந்த என்லைட்டன்மெண்ட் அப்படின்ற ஒரு நிலைக்கு போகிறது அப்படின்றது வந்து பார்த்தோம்னா அது வந்து எப்போவுமே வந்து அவேர்னஸோடு இருக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் தான். சதா ஒரு அந்த ஒரு ஞான நிலை அப்படிங்கிறது அந்த அவேர்னஸ் ஸ்டேட்டு தான். அந்த அவேர்னஸ் ஸ்டேட்டுங்கிறதுக்கு வந்து முன்னால் இருக்கக்கூடிய படி அப்படின்றது வந்து பார்த்தோம்னா ஒரு ஃபோக்கஸ் அப்படின்ற மாதிரியான விஷயமா வரும். ஸோ அப்போ அந்த ஃபோக்கஸ் அப்படின்றது நமக்குள்ளேயே நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறது. இந்த மாதிரியான ஒரு சில மந்திரங்கள், இது மாதிரி சின்ன சின்னதாக இருக்கக்கூடிய விஷயங்கள் எங்கே வேணாலும் நம்ம பண்ணலாம் அப்படிம்போது அவங்க அதை பண்ணும்போது அவங்களுக்குள்ள அந்த ஒரு ஃபோக்கஸ் உள்ளுக்குள்ளே தேட ஆரம்பிச்சிருவாங்க, உள்ளுக்குள்ளே போக ஆரம்பிச்சிடும். ஃபோக்கஸ் ஒரு இன்டென்ட் செட் பண்ணிக்கிறாங்க, அந்த இன்டென்ட் செட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு அந்த ஃபோக்கஸ் போயிடும். அந்த ஃபோக்கஸ் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்கள் பண்ண 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 அவங்களுக்கு வந்து அதிகமாக அந்த ஃபோக்கஸ் அதிகமாக தானாகவே அவர்களுக்கு இதை ஒரு காலத்தில் செய்தாலும் செய்யலைனாலும் நல்லது நடந்துகிட்டே இருக்கும்.